ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்எஸ் கிச்சன். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, மஞ்சள் பூசணி கோவா அல்வா. வாங்க அந்த மஞ்சள் பூசணி கோவா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஞ்சள் பூசணி கோவா அல்வா பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பூசணிக்காயிலேருந்து பாதி பூசணிக்காய் வந்து எடுத்து அதை வந்து துருவி வச்சுருக்கேன். பால் வந்து 1.25 லிட்டரு பால் எடுத்திருக்கேன். மில்க் மேட் வந்து 150 ml எடுத்திருக்கேன். நெய் வந்து 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிஸ்தா வந்து 25 கிராமு, பாதாம் வந்து 25 கிராமு, முந்திரி வந்து 25 கிராம். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் பூசணி கோவா அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க மஞ்சள் பூசணி கோவா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் பூசணி கோவா அல்வா பண்ணுறதுக்கு நம்ம வந்து சர்க்கரை இல்லாமல் கோவா வந்து ரெடி பண்ணணும். சர்க்கரை இல்லாத கோவா வந்து நிறைய வந்து கடைகளில் இப்போ கிடைக்குது. நான் வந்து வீட்டிலையே வந்து ரெடி பண்ணி பண்ணலான்னு இருக்கேன். வாங்க அந்த சர்க்கரை இல்லாத கோவா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காயணும், அதோடலாம் நம்ம வெயிட் பண்ணலாம். பேன் காஞ்சிச்சு. இந்த டைமில் வந்து நம்ம 1 லிட்டர் பால் நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு லிட்டர் பால் வந்து நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணிட்டோம். இந்த பால் வந்து நம்ம கோவா கன்சிஸ்டன்சி வர வரலும் நம்ம காய்ச்சணும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 லிட்டர் பால் வந்து நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணி கோவா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பால் வந்து நல்லா காஞ்சிச்சு. நான் வந்து ஒரு கரண்டி வச்சு பாலை வந்து கிண்டிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா பால் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதே சமயத்தில் வந்து இந்த சைடில் இருக்கிற இந்த ஏடெல்லாம் வந்து அப்படியே கரண்டியால் எடுத்து அப்படியே பாலில் மிக்ஸ் பண்ணி அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. கோவா கன்சிஸ்டன்சி வந்தோடனே நான் உங்களுக்கு எப்படி கோவா வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து 1 லிட்ரு பால் ஆட் பண்ணி நம்ம கிண்டிகிட்டே இருக்கோம். 1/4 லிட்ரு பால் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம கிண்டணும். விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். இந்த டைமில் வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. வாங்க கோவா கண்டிஷன் வந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அந்த பால் வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவா வந்து ஒட்டாமல் வர்றதுக்கு நம்ம 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த கோவா கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது பாருங்கள். கோவா ரெடி பண்ணிட்டோம். பேனில் வந்து ஒட்டக்கூடாது. ஸோ இதுதான் வந்து கோவாவோட கன்சிஸ்டன்சி. பாருங்கள், நம்ம ரெடி பண்ண கோவா சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த கோவா வச்சு நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வந்து இந்த கோவா வச்சு மஞ்சள் பூசணி கோவா அல்வா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பால் காய வைக்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் காயணும், அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணலாம். குக்கர் காய்ஞ்சிச்சு. இந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு 1/4 லிட்ரு பால் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த பால் வந்து சிம்மில் வச்சுருங்க, லோ ஃப்ளேமில். இந்த பால் வந்து நல்லா காயணும். சேம் டைமில் நம்ம இந்த ஸ்டவ்வையும் பற்ற வச்சுக்கிட்டு பேன் வச்சுக்கலாம். பேன் காயணும், அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேன் காய்ஞ்சிச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து 4 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணியாச்சு. நெய் ஆட் பண்ணோன்னா ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மஞ்சள் பூசணியை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஞ்சள் பூசணி வந்து நெய்யில் வந்து நல்லா குக் ஆகணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். ஸோ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க 10 மினிட்ஸ்க்கு. பாருங்கள், நம்ம வந்து அந்த மஞ்சள் பூசணி ஆட் பண்ணிட்டோம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மஞ்சள் பூசணி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. மஞ்சள் பூசணியில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வற்றி அந்த நெய்யோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்து இதை வந்து நம்ம குக் பண்ணணும். ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். பால் நல்லா கொதிச்சிச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த பாலை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மஞ்சள் பூசணியில் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பூசணியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணணும், மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து அந்த 1/4 லிட்ரு காய்ச்சின பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி
அந்த மஞ்சள் பூசணி வந்து இந்த பாலில் வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பாலில் வந்து 5 மினிட்ஸ் நல்லா வந்து இந்த மஞ்சள் பூசணி வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து நம்ம வந்து மில்க் மேட் வந்து நம்ம வந்து ஒரு 150 ml ஆட் பண்ணணும். மில்க் மேடுக்கு பதிலாக சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மில்க் மேட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நெய்லேயும் அந்த பால்லேயும் வந்து இந்த மஞ்சள் பூசணி வந்து நல்லா குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாருங்கள், அந்த தண்ணிலாம் இருக்குதுல்ல, அது எல்லாமே ட்ரை ஆகணும். அது ட்ரை ஆகிற வரலும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிலாம் வந்து ட்ரை ஆகி சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோவாவை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோவா வச்சு நிறைய ஸ்வீட் பண்ணலாம். கோவா வந்து ரெடிமேடாக வந்து கடைகளில் நிறைய கடைகளில் அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி கோவா பண்ணணுன்றதுக்காக வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காமிச்சேன். ஸோ கோவா பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். பாலை நல்லா சுண்டை காய்ச்சி ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி நல்லா கத்தி பதத்துக்கு இறக்குனா அதுதான் வந்து கோவா. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவா வந்து அந்த பூசணிக்காயில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த கோவா வந்து அந்த மஞ்சள் பூசணியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் ஆட் பண்ணி நல்லா அந்த அல்வா கன்சிஸ்டன்சி நல்லா வந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நல்லா காஞ்சிச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து 25 கிராம் முந்திரி, 25 கிராம் பிஸ்தா, 25 கிராம் பாதாம், இது 3த்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாதாம் வந்து 25 கிராம் ஆட் பண்ணுறேன். பாதாம் ஆட் பண்ணோன்னும் பிஸ்தா வந்து 25 கிராம் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. மஞ்சள் பூசணி கோவா அல்வாவில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் பூசணி கோவா அல்வா வந்து ரெடி பண்ணிட்டோம். இறக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நட்ஸு ஆட் பண்ணி நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், அந்த மஞ்சள் பூசணி வந்து அல்வா கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடுச்சு. ஸோ மஞ்சள் பூசணி கோவா அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு பவுலில் போட்டு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ரெடி பண்ண மஞ்சள் பூசணி கோவா அல்வா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் எல்லாருக்கும் வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நந்தகுமார்.